நில முறைகேட்டு புகாரில் சிக்கியுள்ள கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பதவி விலக கோரி எதிர்க்கட்சியினரும் புகார் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்ட ஆளுநருக்கு எதிராக ஆளும் கட்சியினரும் மாநிலம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துமீறிய போராட்டக்காரர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். மூடா எனப்படும் மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் மூலம் தனது மனைவி பார்வதிக்கு முறைகேடாக இடம் ஒதுக்கியதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து ஊழல் தடுப்புச் சட்டம் 17வது பிரிவின் கீழ் சித்தராமையாவிடம் விசாரணை நடத்த ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் அண்மையில் அனுமதி வழங்கினார். இது முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஆளுநரின் உத்தரவை எதிர்த்து ஆளும் காங்கிரஸ் கட்சியினர் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். விஜயநகர் மாவட்டத்தில் கையில் பதாகைகளுடன் முழக்கங்களை எழுப்பிய காங்கிரஸ் கட்சியினர் ஆளுநர் வழங்கிய உத்தரவை திரும்ப பெற வேண்டும் மற்றும் ஆளுநர் ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். தொடர்ந்து ஆளுநர் தாவர்சந்த் கெலாட்டின் உருவ பொம்மையை எரித்து கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். பெங்களூரு ஃப்ரீடம் பார்க்கில் நடைபெற்ற போராட்டத்தில் கர்நாடக துணை முதலமைச்சர் சிவகுமார் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். ஆளுநர் பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் போராட்டம் நடத்தினர். மங்களூரில் நடந்த காங்கிரஸ் போராட்டத்தில் தனியார் பேருந்தின் கண்ணாடி உடைக்கப்பட்டது. இதில் பெண் பயணி ஒருவர் காயமடைந்தார். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றனர். இதேபோல் பாகல்கோட் மாவட்டத்தில் நடந்த போராட்டத்தில் ஆளுநரின் உருவ பொம்மையை எரித்த போது காங்கிரஸ் தொண்டர் ஒருவருக்கு தீக்காயம் ஏற்பட்டது. மேலும் சில பகுதிகளில் சாலை மறியலில் ஈடுபட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் டயர்களை சாலையில் கொளுத்தி போட்டு ஆளுநருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மற்றொருபுறம் சித்தராமையா முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக வலியுறுத்தியும் கர்நாடக அரசுக்கு எதிராகவும் எதிர்க்கட்சிகளான பாஜக, மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சியினர் போராட்டத்தில் குதித்தனர். கர்நாடக சட்டமன்றமான விதான் சௌதாவில் உள்ள காந்தி சிலை முன்பு எதிர்க்கட்சி தலைவர் ஆர் அசோக், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் விஜயேந்திரா தலைமையில் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் மாநிலத்தில் ஏற்படும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு ஆளும் அரசுதான் பொறுப்பு என்றும் கூறினர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜெகநாத்.